இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். டெய்லி பேசிஸில் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைம் கரெக்டாக 5:40 ஆகுது. ஸோ இப்போ டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேனோ அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு 6:30க்குள்ளே எல்லா ஒர்க்கும் மோஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண காரக்குழம்பு மீதம் இருந்தது. ஸோ அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் சட்னி ஏதாவது அரைக்கலாம்னு பார்த்தது. பட் கார சட்னி தான் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரக்குழம்பு ஆல்ரெடி இருக்குது. ஸோ கார சட்னி இந்த காம்போ செட் ஆகாது அப்படின்றதுக்காக அகைன் சாம்பாரே டின்னருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இப்போ கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங்க்கு வந்து சட்னி மட்டும் அரைச்சிட்டா போதும். இந்த சாம்பார் கண்டிப்பாக மீதம் இருக்கும். ஆக்சுவலாக எக்ஸஸாக மார்னிங்க்கும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்னிங் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அண்ட் ஏதாவது ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் சாம்பாரே ரெடி பண்ணிட்டேன். இது டிஃபன் சாம்பார் அப்படின்றதுனால நான் பாசிப்பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக துவரம் பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டையும் பாயில் பண்ணிவிட்டு அகைன் எந்தெந்த காய் யூஸ் பண்ணுறேனோ அந்த காயும் ஆட் பண்ணி அகைன் ஒரு 2 விசில்ஸ் விட்டு எடுத்துகிட்டு தாளித்து விட்டுருவேன். ஸோ சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் மீதம் இருந்த காரக்குழம்பையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இன்னும் டின்னர் ஆக்சுவலாக எடுத்துக்கல. டைம் வந்து ஒரு 6:30 கிட்ட வரப்போகுது. ஸோ அகைன் ஒரு சில க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணது அது எல்லாமே சைட் பை சைட் பண்ணிகிட்டே தான் இந்த ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன். ரைஸ் ஆக்சுவலாக லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ மீதம் இருக்குது. அது எப்படியும் யாரும் எடுத்துக்க போகிறதில்ல. அதுவும் இந்த சில் கிளைமேட்டுக்கு. ஸோ அது இப்போதைக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிட்றேன். இந்த ரைஸ் ஈவினிங் போல் வச்சது தான். ஆக்சுவலாக பேபிக்கு வந்து எப்போவுமே மேண்டிட்டரியாக நான் ரைஸ் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். மற்றபடி தால், ரசம், அப்புறம் வேறு ஏதாவது காய் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, இல்லை நெய் சாதம் கொடுக்குறது, அந்த மாதிரி அதை வந்து மாற்றிட்டே கொடுத்துட்ருப்பேன். பட் ரைஸ் அண்ட் ரசம் இது ரெண்டுமே கம்பல்சரி இருக்கும். ஸோ ஈவினிங் வச்ச ரைஸ் தான் அப்படின்றதுனால நல்லாயிருக்கு. நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது. இப்போதைக்கு வாட்டர் ஆட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்நாக் ஐட்டம், அப்புறம் ஃபுட்டு இதெல்லாம் என்னென்ன மீதம் இருக்கோ அதோட குவான்டிட்டி பொறுத்து தான் வந்துட்டு டின்னருக்கு வந்து கம்பல்சரி ரெடி பண்ணிப்பேன். மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஹெல்தி வெர்ஷனாக இந்த கிழங்கு, பயிறு, சுண்டல் இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். ஸோ அது மீதம் இருக்குது அப்படின்னா அதுவே டின்னருக்கும் சம்டைம்ஸ் அதில் ஏதாவது குழம்பு மாதிரி ரெடி பண்ணிப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறனால கண்டிப்பாக அந்த ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணதை நைட் சூடு பண்ணிவிட்டு தோசை இட்லி ஊற்றினா டின்னர் ஒர்க் வந்து ஃபினிஷ்டு. பட் அதுக்கு பேக் சைடில் நம்ம இவ்வளோ ஒர்க் இவ்வளோ எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியுது ஆக்சுவலாக. பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், இவ்வளோ ஒர்க் வந்து பேக் சைடில் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. சிம்பிளாக வந்துட்டு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது, வெசல் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அது மெயினாக தெரிகிற ஒர்க் மட்டும்தான் சொல்லுவாங்க. தவிர நம்ம இதெல்லாம் வந்து மேண்டிட்டரியாக முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் ப்ரீ பிளான்டாக அப்படின்னா தான் இந்த ஒர்க் வந்து பாசிபிள். ஒர்க்கை வந்து இவ்வளோ ஈஸி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றது வந்து யாருக்குமே புரியாது. ஸோ அன்றைக்கி தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சாம்பார் அண்ட் காரக்குழம்பு, தோசை. ஸோ டின்னர் ஒர்க் ஃபினிஷ்டு. டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹோல் நைட் ஃபுல்லாக மார்னிங் வரைக்கும் பேபிக்காக ஒரு சில ஒர்க் வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்கு ஹாட் வாட்டர் கம்பல்சரி எடுத்து வச்சுப்போம். அண்ட் பால் காய வச்சுப்போம். கொஞ்சம் லேட் நைட்டுக்கு தான் பால் காய வைப்பேன். பிகாஸ் இடையில வந்து மிட் மார்னிங்கில் 2 or 3 டைம்ஸ் எழுந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக காய வச்சோம் அப்படின்னா பால் சீக்கிரம் கெட்டு போகாது. நைட் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, காலியான ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதில் ஸ்டோர் பண்ண வேண்டியதும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் வெசல் வாஷிங் அப்போவுமே இருக்கும் ஆக்சுவலாக ஸ்டில். மெயினாக நைட் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க் அப்படின்னா கிட்டில் வாஷ் பண்ணுறது, ஃப்ளாஸ்க் அண்ட் வாட்டர் ஊற்றி வச்சுக்கிற அந்த பாட் அது டெய்லி நைட்மே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ண வச்சுட்டு தான் மார்னிங் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம். நைட் வந்து குடத்தில் இருக்க தண்ணியை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக மக்கில் வந்து எடுத்து வச்சுப்போம் அப்படின்றதுனால தண்ணி மோஸ்ட்டாக தேவைப்படாது. ஸோ இந்த பாட்லாம் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டு மார்னிங் அகைன் தண்ணி ஃபில் பண்ணிப்பேன்.
3 செட் ஆஃப் வெசல் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வாஷ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டது, நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண வெசல் எல்லாமே தனியாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டு, அகைன் இப்போ வாட்டர் ஊற்றி வைக்கிற அந்த பாட், ஃப்ளாஸ்க் இதெல்லாம் ஒரு செட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பேபிக்கு யூஸ் பண்ணுற ஃபீடிங் பாட்டில், அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு அண்ட் வாட்டர் பாட்டில் அவங்களோடத வந்து தனியாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். வெஷல் வாஷிங் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது. லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் வந்து ஒர்க் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக பேபி இருக்காதும், டாட்லர் பேபி இருக்காங்க அப்படின்னா கீழே வந்து ஃப்ளோர் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். இன்னொரு விஷயம், நிறைய டாய்ஸு, நிறைய திங்ஸ் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இதில் வாட்டர் மோஸ்ட்டாக குக்கிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இதில் தண்ணி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து உள்ளெல்லாம் ஒரு மாதிரி சால்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகவே நைட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி அதையுமே நல்லா வாஷ் பண்ணி ஃபுல் நைட் வந்து ட்ரை பண்ண விட்டுடுவேன். நெக்ஸ்ட்டு பேபியோட ஃபீடிங் பாட்டில் இந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, இடையில வந்து நான் இல்லை வேறு யாராச்சும் பேபியை வந்து டேக் கேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பல்சரி தெரியும் இந்த ப்ளேஸில் வந்துட்டு மில்க் அண்ட் ஃபீடிங் பாட்டில் எல்லாமே இருக்கும், சுகர் எல்லாமே. ஸோ வந்து அவங்களே இடையில பேபியை வந்து தேவையானதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காகவே இந்த இடத்துல கம்பல்சரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு பேபியோட திங்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்க மாதிரி பார்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு நான் ஒன்று மெயின்டைன் பண்ணுற இந்த மணி பிளான்ட். இதில் வந்து கீழே பிளேட்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது செராமிக் பிளேட் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு கீழே மண், தண்ணி எல்லாமே வந்து செக்ரிகேட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதையும் லைட்டாக டஸ்ட் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுடுவேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். White lace on the outside, satin